ஒரு மீனவன் ஒரு மீனை பிடிச்சி துடிக்க துடிக்க கொன்று அதை சாப்பிட்டாங்கிறதுக்காக அந்த மீனவன் தண்டிக்கப்பட்டான் என்று சாஸ்திரத்தில் எங்கேயும் இல்லை. கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், எங்கள் ஜாதியில் அதுதான் பழக்கம், எங்கள் எல்லையம்மா ரேணுகாம்மா வந்து அதுக்கு தான் வரம் கொடுத்துருக்கா, அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அது தப்புன்னா எதுக்கு நீ கடலில் மீனை பிடிச்சா எங்களை மீன் பிடிக்க முடியாமல் வச்ச அப்படின்னு கடவுளை கேட்டால் கடவுள் என்ன பதில் சொல்லுவார்? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது என்றால், இன்னும் ஞான விழிப்பு அதிகமாக வராத ஆத்மாக்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற வாழ்வு முறை அமைந்த சில சமூக அமைப்புகளை அவன் தான் படைச்சிருக்கான். ஏன் படைத்தான்? இரக்கம், கருணை. அவங்க அப்படி இருக்கட்டும், கொஞ்சம் காலத்துக்கு அப்படி இருக்கட்டும். எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க பொம்மை வச்சு விளையாடுறதுக்கு பள்ளிக்கூடத்தில் அனுமதிக்கிறாங்கல்ல. ஆனால் அதே விளையாட்டை வந்து +2 படிக்கிறவன் விளையாண்டானா உதவியில் விழுகும் அவனுக்கு அதே பள்ளிக்கூடத்தில். ஏன்? இவங்க ஸ்டாண்டர்ட் இவ்வளவு தான், இவங்களுக்கு பரவாயில்ல, அவனுக்கு அது கூடாது என்று படிநிலைகளிலே சோபான கிரமத்திலே ஜீவர்களை அங்கங்கே வச்சான். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் இறக்கத்தினாலே அவன் செய்து. இவ்வளவு இறக்கமாக அவங்க லெவலுக்கு இறங்கி செயல்படுகிறவன் இறக்கமுள்ளவனாக இருப்பானா இல்லையா? அவன் காலில் விழுந்து அழுகிறவனை காப்பாற்றுவானா இல்லையா? அப்படிதான் நம்ம பார்க்குறோம்.